என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் எப்படி உயிரோட வந்தேன்? என் வாயில ரத்தம் நக்கி செத்தனே. இப்ப எப்படி உயிரோட இருக்க? என்ன நடக்குது? ஜெய் பிரேம குமார் பிரகாஷ், நீ உயிரோட இருக்கியா? இங்க என்னமோ நடக்குது. இப்ப எல்லாரும் ரைட் ஹேண்ட் பாருங்கடா. எதுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் பார்க்க சொல்றா? என் கையில 2 கோடு தான் இருக்கு பிரேமே. என்னோட கையில 2 தான் இருக்கு. அப்ப என்னோட கையிலும் 2. என்ன ஒரு கோடு காணுமா? எனக்கு தெரிஞ்சவ வேற ஏதோ பெருசா பிளான் பண்றா. என்னவா இருக்கும்? யோசி பிரேமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் 3 கோடி திடீர்னு வந்தது. அவன் உடனே 2 minutes டைம் ஆச்சுன்னு ஊன்னு சொன்னா. எல்லாரும் என்ன நடக்கும் போது பயத்துல இருந்தோம். டக்குனு டைம் முடிஞ்சது. எல்லாரும் வாயில இருந்து திடீர்னு ரத்தம் கக்கி செத்தோம். மறுபடியும் திடீர்னு உயிர் திறந்து வந்தோம். இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், இந்த கையில இருக்க கோடுகள் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன்டி. எப்படி இவன் கண்டுபிடிச்சா? என்ன அர்த்தம் பிரேமே? என்ன கண்டுபிடிச்ச? எங்க கையில இருக்க கோடுக்கு அர்த்தம் எங்களுக்கு இருக்க சான்ஸ். அதானே சான்ஸா? டேய் பிரேமே, கரெக்ட்டா தப்பா கண்டுபிடிச்சிட்டேன். இது கோடுக்கு அர்த்தம் அது கிடையாதா? அந்த 3 கோடுக்கான அர்த்தம் இந்த லூப்ல இதோட கடைசி 3 தடவை தான் உயிரோட இருக்க போறீங்க. அதுல ஏற்கனவே எல்லாருக்கும் 1 போயிடுச்சு. இன்னும் 2 தான். என்ன ஆக போதா? அப்போ இந்த 2 கோடும் போயிடுச்சுனா உங்க எல்லாருக்கும் गाइस எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. The round to starts now. ஏய் பிரேமே, எங்க எல்லாரும் எதுல ஏமாத்துற? ஏய், நான் என்ன உன்னை ஏமாத்துனேன்? இந்த கையில இருக்க கோடுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, பயப்படாதீங்க சொன்னேன். அப்படிதான் பயத்துல அவனுங்களே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இந்த கோடுகளை அடிச்சுட்டா எல்லாரும் செத்துறோம்னு சொல்றேன். டேய், அது உண்மையை நான் இப்பதானே கண்டுபிடிச்சேன். உண்மையை சொல்லு, நீ அவ்வளவு கூட்டு கலவடிக்கு தானே? டேய் குமார், என்னடா வளர்ற? எங்க 3 பேரை கூட்டி டீ போட தமிழ்ல பிளான் போடுறியா நீ? எல்லாருக்கும் பாருங்கள, என் கையில 3வது ஒரு கோடு ஒன்று வந்திருக்கு. டேய், எப்படி உனக்கு அந்த 3வது கோடு வந்தது? உனக்கு மட்டும் எப்படி அது வந்தது? எப்படி இது எனக்கு மட்டும் வந்திருக்கும்? ஏய், டேய் பிரேமே, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடா? ஒண்ணும் இல்ல, அப்படியே நில்லு. எதுக்குடா அடிச்சுட்டா இருக்க? அது கோடு பெருசாயிடுச்சு. இதான் விஷயமா? ஆமா, கோடு பெருசாயிடுச்சு. அப்ப எனக்கும் கோடு வந்திருக்குமா? ஏய், எனக்கு 2 கோடு வந்து 1 கோடா மாறிடுச்சு. அப்ப நம்ம ஒருத்தனை அடிச்சு சாகடிச்சுட்டா நம்ம சாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். ரவுண்ட் 2 முடிய இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. गाइस எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. டேய் வேணாடா, என்ன விட்டுடுங்கடா. எங்களை ஏமாத்த பார்த்தல. நாயே சாவுடா. ஆட்டோ இப்பதான் சோடு பிடிக்க ஆரம்பிக்குது. இவன் அடிக்க நமக்கு கோடி ஏறிட்டே இருக்கு. சூப்பர். இவன் அடிச்சு நம்ம உயிர் தப்பிக்கிற சான்ஸ் நிறைய ஆகுது. அடிவச்சா அடியே விட. டேய், அவனை அடிக்கிறது நிறுத்துக்கடா. இங்க தப்பிக்க திரும்ப வேற ஏதாவது நான் யோசிக்கலாம்டா. விட்டா இவனுக்கு பிரேம கொன்றுவானுங்க போலயே. டேய், அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் எங்களை கொண்டு அவன் தப்பிக்க மாட்டான்ல, அது அவனை கொண்டு நாங்க தப்பிக்க போறோம். இப்போ கேட்டு கோடி நிறைய ஏறுது. முக்காவாசி கோடு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாவே உங்க ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெண்டு கூட்டுருவீங்களாடா? எப்படி இது? நம்ம கையில 2 கோடு ஃபுல்லா வந்தது. இப்ப எப்படி 1 மாறிச்சுது? எப்படி கம்மியா இருக்கும்? டேய், அவன் அடிக்காதீங்கடா, நிறுத்துக்கடா. தயவு செய்து நிறுத்துக்கடா. இப்ப புரியுது. இந்த இடத்துல நல்லது செஞ்சா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அப்போ நம்மளும் சாமியோட மாற்றத்தில் கலருக்கு போது போலயே. 2 பேரும் முதல்ல அவனை தள்ளி போங்கடா. சாமி, நல்ல வேளை உனக்கு கிட்ட என்ன காப்பாத்துறீங்க சாமி. கடைசி 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன மனுஷரா பிரேம? என்ன சாமி சொல்றீங்க? அப்படிதான் சூப்பர். டைம் ஓவர். எனக்கு வெறும் 2 கோடு தான் வந்திருக்கு. டேய் பிரகாஷ், உன் கையில எத்தனை கோடு இருக்குன்னு கொஞ்சம் பாருடா. ஏய், என் கையில 2 கோடு தான் மச்சான் இருக்கு. என்னடா சொல்ற? நம்ம கையில 2 கோடு இருக்கு. சூப்பர்.
ஏய் சாமியாரே, நானும் பிரகாசம் பிரேம அடிச்சு பாய்ச்சத்துக்கு ஆன போது நீ பெரிய இவனான வந்து தடுத்த. நல்ல மாதிரி வேஷம் போட்டு கடைசில நீ அவனை கொண்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க பாய்ச்சி ஏத்திக்கினல. நீ மட்டும் நடுவுல பூரா மந்திருந்தா எங்க 2 பேர் கையில இப்ப 3 கோடு வந்திருக்கும். என் உயிரை காப்பாத்திக்கணும்னா எவனை பண்ணாலும் நான் கொல்லுவேன்டா. ஒன்னையும் சரி ஒன்னையும் சரி. பிரகாஷ், சாமியாருக்கு ஓவர் நக்கல் ஆயிடுச்சுல. ஆமா, பிரேம போட்டதுக்கு பதில் முதல்ல இவனை போட்டு தள்ளி இருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போடுறதுன்னா இப்பவே போட்டு அவங்கிட்ட பாய்ச்சத்துக்கலாம் அப்படின்ற. பிரேம மறுபடியும் உயிரோட வந்துட்டான் போல. பிரகாஷ் வாடா. ஒரு 2 பேர் இருக்கு. அங்க பாருங்களேன், 2 பேர் கொஞ்சம் பாருங்களேன். என்ன மன்னிச்சிடா பிரேமு, என்னையும் மன்னிச்சிடா பிரேமு. அவ 2 minutes டைம் இருக்குன்னு சொன்னால எங்க உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றது தெரியாம செகண்ட் ரவுண்ட் கொண்டுட்டோம்டா. சரிடா, ஏதோ பயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. 2 பேரும் அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறானுங்க பாரு. குமார், பிரேம் அப்படியே தூக்கி ஏந்துக்க போயிடா. ஏச்சுக்கோ பிரேம், அப்படியே ஏச்சுக்கோ பிரேம். பொறுமையா தூக்குங்கடா. ஃபைனல் ரவுண்ட் 3 ஸ்டார்ட்ஸ். ரவுண்ட் 3 ஃபைனல் ரவுண்டா? போச்சு, இப்போ என்ன பண்றது? ஏய் குமார், என்னடா யோசிச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாமியார் கொண்டு நம்ம 2 பேரும் தப்பிச்சிருவோம். பிரேமகிட்ட ஒரு லைஃப் தான் இருக்கு, அவன் என்னடா பண்ணுவான்? ஏய் என்ன, என்னையும் போட்டு தள்ள போறீங்களா? அப்பனா ஒரே வழி தான் இருக்குது, நம்ம கூட சேர்ந்து பிரேம சாமியார் கொண்டு தப்பிக்க முடியும். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி பிரேம், நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. நீ நல்லவனு எனக்கு தெரியும், ஆனா இந்த லூப்ல நம்ம தப்பிக்கணும்னா ஒருத்தரை நம்ம கொன்னுதான் ஆகணும். ஆமா பிரேம், அவன் சொல்ற பேரு ஒருத்தரை நம்ம கொல்லணும். எனக்கு இந்த ஒரு கோடு போய் நான் செத்தாலும் பரவாயில்ல பச்சா, ஆனா நான் யாரையும் கொல்ல மாட்டேன்டா. டேய் என்னடா நீ இவ்வளவு நல்லவனே, என்னடா பண்ண போற பிரேமே? ரவுண்ட் 3 முடிய இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷம் தான் இருக்கா? பிரேமே இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு பிரேமே, சீக்கிரம் சொல்றா. நானும் யாரையும் கொல்ல மாட்டேன், நீங்களும் யாரையும் கொல்லாதீங்கடா. என்ன திடீர்னு கை இப்படி நமிக்குது? ஏய் எப்படி இது? டேய் எல்லாரும் முதல்ல உங்க கையில இருக்க கோலை பாருங்கடா. எப்படி இது 2 கோட மாறிச்சு? என்னடா நடக்குது இங்க? இருந்த ஒரு கோடம் அரை கோட மாறிச்சு. சாக போறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அது பண்ணலாம். என்ன ஐடியா இது? இந்த லூப் சீசன் 5 கடைசி ஆட்டம் நாளைக்கு வரப்போகுது. அதுல என்ன நடக்க போகுது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரு எஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 10 வீடியோ நாளைக்கே வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.